நண்பர்களுக்கு வணக்கம். சந்திரசேகர் திருவண்ணாமலையிலேருந்து. இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா செங்காந்தல் வனம் இயற்கை வழி வேளாண் பண்ணை நம்மளோட தோட்டம். 2018லேருந்து இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன். சிறு பிள்ளையிலேருந்து விவசாயத்து மேலே ஒரு ஆர்வம். விவசாய குடும்பன்றதால நிலத்து வேலைகள், வீட்டில் உதவிக்கு, வீட்டில் பெரியவங்களோட வேலை செஞ்சு பழக்கம். இயற்கை சூழல் மீதும் இந்த பல்லுயிர்கள் மீதும் செடி கொடிகள், விலங்குகள் மேலேயும் ஈர்ப்பு சின்ன வயசுலேருந்து. அதோட தேடல் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு 2017ல் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது. அதுக்கப்புறம் நம்மளோட பாரம்பரியம், கலாச்சாரம் இந்த அடிப்படையில் வந்து ஒரு புரிதல் வந்தது. நம்மளோட பொருள் என்ன, எது இதெல்லாம் நம்மளோட வெளிநாட்டிலேருந்து வந்தது, அதுமாரி ஒரு பொருளாதார அடிப்படையிலையும் ஒரு தேடல் ஆரம்பிச்சது. டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் தான் முடிச்சிருக்கேன் தரமணியில். அங்கே இருக்கும்போதே வந்து சின்ன சின்ன புத்தகங்கள், இதை சார்ந்து நடக்கக்கூடிய, இயற்கை சார்ந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் போய் பார்த்துருக்கேன். மென்பொருள் நிறுவனத்தில் ஆக்ட் ஃபைபர் நெட்ன்ற கம்பெனியில் வேலை கிடைச்சிது. வீட்டு சூழ்நிலையை அறிஞ்சு சின்ன வயசுலேருந்து வளர்ந்ததால் அதுக்கேற்ற மாரி நம்ம வந்து மாற்றிக்கிட்டு தான் இந்த கட்டத்துக்கு நகர முடிஞ்சது. வீட்டில் அப்பாவோட உடல்நிலை சரியில்லாதாலையும் நம்ம சரி ஊரோட விவசாயத்துக்கு பார்த்துக்கலான்ற ஒரு மனநிலையும் கிடைச்ச வேலையோட கால் லெட்டர் கொடுத்துட்டு வீட்டுக்கு வர சூழ்நிலை ஆயிடுச்சு. 2018 அக்டோபர் 15 சரியாக வந்து ஊரோட வந்துட்டேன். பொதுவாக எல்லா விவசாயிகளும் இருக்கக்கூடிய வீடு கட்டின பிரச்சனை, கடன் பிரச்சனை, அது மாதிரி ஒரு சூழலை குடும்பம். சரி, தினமும் வருமானம் எடுக்கணுன்ற ஒரு மனநிலை வந்ததால் எது வருமானம் கொடுக்கும் பார்த்தீங்கன்னா கீரையில் வந்து துவங்கணும், கீரை காய்கறின்ற மாதிரி. அதில் துவங்கி நம்ம உற்பத்தி பண்ணிட்டோம், எங்கே கொடுக்கறதுன்ற மாதிரி யோசிக்கும் போது இங்கேருந்து திருவண்ணாமலை நகரம் வந்து ஒரு 8லேருந்து 10 கிலோமீட்டர் இருக்குது நம்ம கிராமத்துக்கும் நகரத்துக்கும். இப்போ இங்கேருந்து நம்ம எத்தனை போய் கொடுக்கணும், அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய இயற்கை அங்காடிங்களுக்கு, அப்புறம் உங்கள் உள்ளூர்லேயே வந்து விவசாயிங்களுக்கு நம்ம கேட்குற மக்களுக்கு அதுமாரி கொடுத்துட்டு வந்தோம். நேரடியாக விற்பனை பண்ணுறதுக்குன்னு உழவர் சந்தை இருந்தது. உழவர் சந்தையில் நம்ம நேரடியாக ஒரு சின்ன சார்ட்டில் எழுதி அப்புறம் சின்ன பேனராக போட்டு நம்ம கொடுக்கும்போது மக்களுக்கு வந்து தெரிய வந்தது. மக்களும் விரும்ப ஆரம்பித்தாங்க. சரி, அதன் வழியில் வந்து இது ஒரு தொடர்ச்சி ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளோட விதை வந்து நம்மளோட தான் இருக்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்தது. அங்கங்கே இருக்கக்கூடிய பண்ணைகளில் போய் பார்த்து அங்கே கிடைக்கக்கூடிய விதைகளை வந்து சேகரிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இதோட தேவை வந்து மூத்த செயல்பாட்டாளர்கள்லாம் நிறைய பேர் விதைகள் கையில் எடுத்து செயல்பட்டு இருந்தாங்க. அவங்களோட வழிகாட்டலில் அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறம் விதையும் கையில் எடுத்து நம்ம பயணிக்கணும், தொடர்ந்து கொடுக்கணுன்ற மாதிரி இயங்கிட்டு இருந்தேன். இங்கே கலசபாக்கத்தில் பாரம்பரிய விதைகள் மையம்னு ஒவ்வொரு மாதம் 5ஆம் தேதி நிகழ்வு நடக்கும். ஒரு 25 வருஷத்துக்கு மேலே ஒவ்வொரு மாதமும் கூடி மூத்த விவசாயிங்க இருக்கிற சூழலும் விவசாயிகளோட நடைமுறை சிக்கல்களும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னமும் இயங்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஜூலை 5 விதை திருவிழா நடக்கும். அங்கே வந்து ஒரு விதை திருவிழா 2019 விதை திருவிழாவுக்கு போயிருக்கும்போது நிறைய பேரோட அறிமுகங்கள் கிடைச்சிது. நிறைய மூத்த விவசாயிகளோட அறிமுகம், அனுபவங்கள் கிடைச்சிது. நிறைய விதை நெல் வந்து அப்போதான் நம்ம அங்கேருந்து எடுத்தோம். சிறுதானியங்கள் அங்கேருந்து தான் நிறைய வாங்கினோம். அந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய விவசாயிகளோட தொடர்பு, நண்பர்களோட தொடர்பில் தொடர்ந்து விதைகளை கையில் எடுத்து பயணிக்க ஆரம்பித்தோம். இப்போ ஒரு 5 வருஷமாக விதைகளை எடுத்து உற்பத்தி பண்ணி பேக்கெட் ஆரம்பத்தில் 10 ரூபான்னு கொடுத்தோம். அதுக்கப்புறம் இதுல இருந்து நம்ம தொய்வு பெற மாரி இருந்தது. பொருளாதார ரீதியாக நம்ம உழைப்புக்கு எதுவும் கிடைக்கல. அதனால 20 ரூபான்ற மாரி இப்போ ஒரு பாக்கெட் விதை, காய்கறி விதை வந்து வீட்டு தோட்டம், மாடி தோட்டம் விவசாயிகளுக்கும் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம நிலம் வந்து குறுகிய இடத்துல 2 ஏக்கர் நிலம் தான். இது வந்து செங்காந்தல் வனம் இயற்கை வழிகளான் பண்ணின்ற மாதிரி நம்ம பேர் வச்சு, இந்த நிலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கல்லாங்குத்தான இடம், பாறைகள் இருக்கும், மரங்கள், புதர் மரங்கள் இருக்கும். அதுக்கேற்ற மாரி திணைகள் அடிப்படையில் நம்ம குறிஞ்சி, முல்லை அதுல இருந்து தானே பிரிக்கப்பட்டது மருதம்ன்ற ஒரு பார்வையில நம்ம காந்தல் மலர்ன்றது நம்மளோட தமிழ்நாடு ஒரு மாநில மலராக இருக்கும். அதன் அடிப்படையில் வந்து பேர் வச்சோம். நிலம் குறைவுன்றதால அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய மானவரி நிலங்கள் ஒரு ஏக்கரு, சித்தப்பாவோட நிலம் ஒரு 2 ஏக்கருக்கு வந்து நம்ம குத்தகம் மாரி எடுத்துட்டு அதில் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம நெல் பயிர் சாகுபடி, நெல் உற்பத்தி பண்ணி அரிசியாக மாற்றி கொடுத்துட்டு இருக்கோம். இதோட தொடர்ந்து ஒரு ஆண்டுக்கு வர வருமானமாகவும் வாரத்துக்கு வருமானம், மாத வருமானம்ன்றதுக்காக பப்பாளி, நம்ம கீரை, காய்கறிங்க அப்பப்போ சாகுபடி செஞ்சு கொடுத்துப்போம். முதன்மையாக விதைகள் உற்பத்தி பண்ணி நம்ம வருஷத்துக்கு நம்ம கையில் விதை இருக்கணுன்ற மாதிரி உற்பத்தி பண்ணி பாதுகாத்து பண்ணி வச்சுப்போம். இப்போது 2018 விவசாயத்துக்கு வந்தோம். வரும்போது வந்து நம்ம கீரை, காய்கறிகள் உற்பத்தி ஆரம்பித்தோம். சந்தை பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளூர் இருக்கிற சந்தையில் பார்த்தீங்கன்னா நம்ம அருகாமையில் இப்போ நம்ம நகர்பகுதி வந்து ஒரு 8 கிலோமீட்டர் அது மாதிரி இருக்குது. நம்ம அங்கே போய் கொடுக்கறதுக்கும் நம்ம உள்ளூர்லேயே விவசாயிங்களுக்கு அக்கம் பக்கம் இருக்க மக்கள் கொடுக்கறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ நம்ம நகரத்துக்கு எடுத்துன்னு போயிட்டு நம்ம பெட்ரோல் செலவு போட்டு தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும்.
இப்போ நம்ம அங்கே கொடுக்கும்போதும் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும் ஆரம்பத்தில் யோசிச்சாங்க. ஒன்றும் உண்மைத்தன்மையாக பார்ப்பாங்க, இது உண்மையாக இயற்கையாக பண்ணுறாங்களான்னு மாரி கேட்பாங்க. சில பேருக்கு இந்த பொருள் என்னன்னே தெரியாது. நம்ம நாட்டு விதை, நம்ம மரபு விதை பயன்படுத்துறதால இதெல்லாம் வந்து புதுசாக பார்க்குற மாதிரியும் பார்த்தாங்க. ஒன்று ஹைப்ரிடான்னு கேட்பாங்க, இல்லை நாட்டு ரகமானு கேட்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அவங்களுக்கு நம்ம சொல்லி புரிய வச்சு இதெல்லாம் வந்து முன்னாடி இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு மக்களோட நம்ம ஒரு உரையாடல் நடத்தி தான் வந்து விற்பனை பண்ணுற மாதிரி இருந்தது. நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கான ஒரு நம்பிக்கை, நம்மளை பார்த்தா வாங்குற அளவுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. தினமும் சந்தைக்கு போனால் நம்ம வாய்ப்பு வந்து தினமும் வாங்குவாங்களான்றது கேள்விக்குறியா இருந்தது. அதனால நம்ம வந்து வாரத்துக்கு 1 நாள் 2 நாள்ன்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி இந்த நாள் வந்தால் என்கிட்ட பொருள் கிடைக்குன்ற ஒரு மனநிலையை வந்து மக்கள்கிட்ட வந்து நுகர்வோர்கிட்ட நம்ம உருவாக்கணும். அது மாதிரி பண்ணும்போது நம்ம இந்த கிழமைனா வருவாங்க அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிட்டு நம்ம சந்தையில் கொடுக்கும்போது வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்து நம்ம இடையில கொரோனா காலத்தில் சந்தைன்றது நிறைய இடத்துல சந்தைகள், பொது இடங்கள் நிறைய முடக்கப்படும் போது சந்தையை முடக்கிட்டாங்க. அப்போ வந்து இந்த சாலையோரம் இருக்கக்கூடிய கடைகள் வந்து நிறைய உருவாச்சு. அங்கே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெருக்கு தெரு நகரத்துல இருந்து கிராமத்துக்கு வந்து வண்டியில வந்து காய்கறிகள் விற்க ஆரம்பிச்சது. எல்லா தெருக்கள்லையும் வீடு வீடு தேடி காய்கறிகள் போக ஆரம்பிச்சது. அது கொஞ்சம் தொய்வா இருந்தது. இருந்தாலும் உழவர் சந்தைகள், நம்ம விவசாயிகளோட சந்தைன்றது குறிப்பா காடுகள் இருந்து சேகரிச்சுட்டு வர பொருள், விவசாய நிலத்துல இருந்து உற்பத்தி பண்ற பொருளுக்கான ஒரு சந்தை இடமா வந்து நிலையா வந்து ஒரு குறிப்பிட்ட இடங்கள் மட்டும்தான் இருக்கு. அது உழவர் சந்தையா இருக்கட்டும், அது வேறு இடங்கள் இருக்கட்டும், அந்த இடத்துல வந்து தொடர்ந்து அவங்களுக்கான நம்பிக்கையா வந்து சந்தைகள் இயங்கிட்டு இருக்கு. நம்ம வந்து அந்த சந்தைக்கேற்ற உற்பத்தி அப்படின்னு போகும்போது நிறைய சிக்கல்கள் வந்து இயற்கையில வந்து எதிர்பார்க்கணும். இப்போ தொடர்ந்து தக்காளி கிடைக்குது, தொடர்ந்து வந்து கொத்தமல்லி வேணும்னா அது வந்து நம்ம இயற்கையில நாட்டு ரகத்துல வந்து கிடைக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா பனி இருக்கும்போது தான் தக்காளியும் காய்க்கும், அந்த கொத்தமல்லி வாசனை வர நறுமணம் தரக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே அப்பதான் விளையும், சோம்பு மற்ற எல்லாமே. அப்போ எல்லா காலத்துலயும் கிடைக்கணும், நம்ம அதுக்கேற்ற மாதிரி உற்பத்தியை வந்து சரி பண்ணணும். தக்காளி வந்து புரட்டாசி மாதத்துல இருந்து நமக்கு அந்த சித்திரை வரைக்கும் தான் வந்து நம்ம காய்ப்பு கிடைக்கும். அப்போ நம்ம மரபு விதை கையில் எடுக்கும்போது ஒன்று அதுல இருந்து நம்ம அடுத்த கட்டமா விதையில இருந்து நம்ம வருமானம் எடுக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டோம். நான் வந்து அப்படிதான் வந்து மாத்திக்கிட்டேன். பட்டத்துக்கு ஏற்ற மாதிரி காய்கறி கிடைக்கிறப்ப விற்பனை பண்ணிப்பேன். பட்டம் முடியுது அப்படின்னும் போது நம்ம விதையும் கையில வச்சிருந்து அதுக்கப்புறம் விதையா கொடுக்கணும். சரியான பட்டத்துல கொடுக்குற மாதிரி நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். அப்போ சந்தைன்றது நம்ம உள்ளூர்ல கொடுக்கும்போது என்ன சிக்கல்கள்லாம், நேரடியாக நம்ம கைக்கு வந்து பணம் கிடைக்காது, சொந்த பந்தங்களா இருப்போம், நம்ம அது மாதிரி இருக்கும், அப்புறம் தரன்ற மாதிரி ஒரு நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. இன்னைக்கு விவசாயிங்க தொடர்ந்து நம்ம ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது உள்ளூர்ல வந்து ஒரு 200 ரூபாய்க்கு நம்மளால வித்துக்க முடியும். அது வந்து ஒரு தினம் தேவைக்கான ஒரு ஏதோ ஒரு பூர்த்தி செய்யும். அப்போ நமக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு மேல நமக்கு தேவைப்படுற சூழ்நிலை இருக்கும், குடும்பத்துல இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து அருகாமையில கூடிய நகர பகுதியில் வந்து பயன்படுத்த வேண்டியதா இருக்குது. அதுக்காக நம்ம நிறைய சின்ன சின்ன விளம்பரங்கள், சின்ன சின்ன ஒரு விற்பனை யுக்தியை வந்து நம்ம பயன்படுத்த வேண்டியதா இருக்கு. அதன் அடிப்படையில் நம்ம ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இருக்கு. அதனால அதில் ஒரு குரூப் ஆட் பண்ணி மக்களை வந்து நம்ம வர்றதுக்கு முன்னாடி நாள் வந்து பொருட்கள் கொண்டு வரோம். நம்ம இருக்கிற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நம்ம விற்பனை பண்ண ஆரம்பிச்சோம். அது கொஞ்சம் எளிமையா இருந்தது. அதோட சேர்ந்து நிறைய விவசாயிகள் சேர்ந்து இப்போ மாத சந்தையாகவும் ஒவ்வொரு மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை சந்தையாகவும் துவங்கி செயல்பட்டு இருக்கோம். நன்றி.